தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பண்ணி ஆரம்பித்தோடனே இங்கே எவ்வளோ லட்சம் ஓட்டை வந்து காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நினச்ச மாதிரியே கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டை வந்து தூக்குறாங்க. பட் அதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. எப்பா இத்தனை லட்சம் பேர் இறந்துட்டாங்க, இத்தனை லட்சம் பேர் வந்து ஊரை விட்டே வந்து போயிட்டாங்க, இது மாதிரி பல ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். இந்த எஸ்ஐஆரை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இது மாதிரி இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, இப்போ ஒரு பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம போய் மெனக்கட்டு எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, அவங்கள வந்து இந்த ஓட்டர் ஐடியிலேருந்து தூக்குங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பாக அதுக்கு டைம் வந்து மெனக்கிட மாட்டோம். ஆனால் அதை எப்படியா தூக்கி தானே ஆகணும். அதனால குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை எஸ்ஐஆர் அப்படின்னு கொண்டு வந்து இறந்தவங்களோட அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து தூக்குவாங்க. அதையும் தாண்டி இது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க, அவங்க பெர்மனெண்ட்டாக வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் தங்கி அங்கே வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆகியிருந்திருப்பாங்க, அங்கே ஓட்டர் ஐடி கூட வந்து வாங்கியிருந்துருக்கலாம். அதனால் அந்த லிஸ்ட்டையும் தூக்கணும்ல. இல்லாட்டி வேறு நாட்டில் போய் தங்கி அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே தங்கியிருந்துருக்கலாம். அந்த மாதிரி லிஸ்ட்லாம் இருக்கும்ல, எல்லாரையும் தூக்கணுங்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆரை வந்து கொண்டு வராங்க. இப்படி க்ளீனாக இருக்கணும் இந்த ஓட்டர் ஐடி. இவ்வளோ பேர் தான் ஓட்டு போடுறாங்க, இத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நீங்களே வந்து இந்த ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இத்தனை % தான் ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. எப்பா 100% ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா 60% தான் விழுந்திருக்கு, இவ்வளோ % தான் விழுந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதில் இறந்து போனவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தான் ஓட்டு போட மாட்டாங்களே. ஆனால் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், இத்தனை கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, யாருமே ஓட்டு போடுறதுக்கு விருப்பமே இல்லை போல், எல்லோரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். பட் இது குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எஸ்ஐஆரை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து உயிரோடு இருக்கவங்க தான் இந்த லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. இதனால் வந்து இத்தனை % எவ்வளோ அக்யூரேட்டாக ஓட்டு விழுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்து இந்த 2025 பீகாரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பீகார் தான் வந்து மொதல் படி. அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் மற்ற மாநிலங்களுக்கு சரி பண்ணணும். பீகாரில் பண்ண ஆரம்பிக்கும் போது பல கொஸ்டின்ஸ் வருது. ஏன் இந்த எஸ்ஐஆரை பண்ணுறீங்க, அதான் ஏற்கனவே வந்து நிறையா பண்ணிங்கள்ல, அப்புறம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பீகாரில் எல்லாம் அந்த லிஸ்ட்லாம் எடுத்து கடைசியாக 65 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து தூக்கிடுறாங்க. எப்பா இவங்களாம் வந்து ஓட்டு போட தகுதி இல்லை, அதாவது இறந்துட்டாங்க, இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, இது மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது, இவங்களை நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது சொன்னது தான் போதும். அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக அதை பற்றி பேசப்பட்டுச்சு. ஏன்னாங்க பீகாரில் அப்படி பண்ணிட்டீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, ஏங்க பீகாரில் எப்படிங்க இருப்பாங்க, எல்லாம் தமிழ்நாட்டில் இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, இங்கே வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு பல பேர்லாம் வந்து சொல்லி தந்துருப்பாங்க. இப்படி பல பேர் சொன்னாங்க. பட் அந்த 65 லட்சம் பேருங்கிறது இறந்தவங்க, ஊரை விட்டு போனவங்க அப்படின்ட்டு பல ரீசன்ஸ் வந்து அப்பயே வந்து சொன்னாங்க. அங்கே ஒரு பரீட்சை வந்து கிடச்சிது. எப்பா இது மாதிரி தான் வந்து இந்த எஸ்ஐஆரை பண்ணணும், எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அடுத்த பல ஸ்டேட்ஸுக்கு வந்து இதை மாற்றுறாங்க. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், கேரளா அப்படின்னு 9 மாநிலங்களும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரே வழியாக பண்ணணும்னு பிளான் போடுறாங்க. நவம்பர் 4 இது நடக்க ஆரம்பிக்குது. இப்படி நவம்பர் 4 எல்லாம் பிஎல்ஓக்கள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட பணிகளை. இது மாதிரி நம்மளோட ஃபோட்டோவை போட்டு அந்த படிவம் வந்து எல்லாம் விநியோகிக்கப்படுது. இப்படி நவம்பர் 4 ஸ்டார்ட் ஆகுதா, எண்டு டேட்டை சொல்கிறாங்க, டிசம்பர் 4 இந்த பணிகளை முடிக்கணும், எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பணிகள் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே அதை பண்ண முடியல. இப்படி டிசம்பர் 4 வந்துடுது. அப்புறம் பிஎல்ஓக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி எங்களால் பணிகளை முடிக்க முடியல, இன்னமும் வந்து எக்ஸ்ட்ரா டேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து ரெக்வெஸ்ட் கேட்டதுனால தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதை எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த கொஞ்ச நாள் முடிஞ்சோடனே இன்னும் பணிகள் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு ஃபைனல் டேட்டு சொல்கிறாங்க, டிசம்பர் 14 நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 14 எல்லா பணிகளும் முடியுது. இப்படி எஸ்ஐஆர் முடிஞ்சு 5 நாளில் அந்த பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணி டிசம்பர் 19 எல்லாம் அவங்கவுங்களோட மாவட்ட ஆட்சியர் இது எங்கள் மாவட்டத்துக்கான லிஸ்ட்டு அப்படின்னு வெளியிடுறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா முன்ன வந்து 6,40,00,000 ஓட்டு வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த எஸ்ஐஆருக்கு பின்னாடி 5,40,00,000 ஓட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு. அக்யூரேட்டாக சொல்லணும்னா 97 லட்சம் ஓட்டு காலிங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லப்படுதுன்னா, இதில் வந்து 27 லட்சம் ஓட்டு வந்து இறந்தவங்களோட லிஸ்ட்டை நாங்கள் தூக்கிட்டோம். 27 லட்சம் பேருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 66 லட்சம் பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருந்தாங்க. பட் அவங்க வேறு ஒரு மாநிலத்துக்கோ இல்லாட்டி வேறு ஒரு நாட்டுக்கோ போய் செட்டில் ஆனவங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஓட்டர் ஐடியில் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸில் அவங்க இல்லை, எங்கே போனாங்கன்னே வந்து தெரியலை. இது மாதிரி ஒரு 66 லட்சம் பேரை தூக்கியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க தேர்தல் ஆணையம் வந்து சொல்கிறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன், நினச்சி கூட பார்க்க முடியல. இதில் இன்னொன்று இருக்குது. இங்கே சென்னையில் ஒருத்தவங்க இருப்பாங்க, திருச்சியில் இருப்பாங்க. 2 இடத்துலையும் வந்து அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி வந்து இருக்கும். சென்னையிலையும் ஓட்டு போடலாம், திருச்சிலையும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி 2 இடத்துல வச்சுருப்பாங்க பாருங்கள் டூப்ளிகேட் அந்த ஓட்டர் ஐடிஸ். அதையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,98,000 என்னமாங்க, அதையும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்படி 97 லட்சம் ஓட்டு நீக்கிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண்களோட ஓட்டு மட்டும்தான் அதிகம் இருக்குது, 2,77,00,000 ஓட்டு. ஆண்களோட ஓட்டு 10 லட்சம் கம்மி, 2,66,00,000.
இதில் மூன்றாம் பாலினவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட ஓட்டு கிட்டத்தட்ட 7000 ஓட்டு இருக்குது. இங்கே மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க பாருங்கள், அவங்களோட ஓட்டு ஒரு 4 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. இப்படி 5,43,00,000 ஓட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்க எல்லாரும் ஓட்டு போடலாம். பட் இன்னும் ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க, எப்பா நான் இந்த அட்ரஸில் தானப்பா வசிக்கிறேன், ஏன் பேரையாப்பா நீக்குனீங்க அப்படின்ட்டு அவங்க போய் இந்த படிவத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்கல்ல. எல்லாரையும் சேர்த்து கடைசியாக பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதிப்பட்டியலை வெளியிடுவாங்க. அவங்க தான் வந்து ஓட்டு போட முடியும் தமிழ்நாட்டில். இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு மாவட்டமாக எவ்வளோ ஓட்டு வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஹையஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னை தாங்க, கிட்டத்தட்ட 35% ரிமூவ் பண்ணிட்டாங்க. 40 லட்சம் ஓட்டு சென்னையில் வந்து இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 14 லட்சம் ஓட்டை தூக்கிட்டாங்க. எப்போ இவங்க இறந்துட்டாங்க, இந்த ஊரை விட்டே போய் எங்கன்னே தெரில அப்படின்ட்டு 14 லட்சம் ஓட்டை தூக்கிட்டாங்க. இப்போ இருக்கிறது சென்னையில் 25 லட்சம் ஓட்டு தான். நினச்சி பார்க்க முடியுதாங்க? நம்பவே முடியல. இப்போ இதில் எத்தனை பேர் வந்து எப்பா என் ஓட்டை ஏன் தூக்குனீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்கன்னு வந்து தெரியலை. இப்போ சென்னையை தாண்டி அடுத்த கோயம்புத்தூருக்கு வந்தோம்னா 5.5 லட்சம் ஓட்டை வந்து தூக்கிட்டாங்க. விருதுநகரில் ஒரு 1.8 லட்சம் ஓட்டை தூக்கி 14 லட்சம் ஓட்டு வந்து இருக்குது. அடுத்து வந்து தஞ்சாவூரில் ஒரு 2 லட்சம் ஓட்டை தூக்கிட்டாங்க. திருவள்ளூரில் ஒரு 6 லட்சம் ஓட்டை தூக்கி 29 லட்சம் ஓட்டு வந்து இருக்குது. அடுத்து திருப்பூர்லேயே வந்து அதிகமாக தூக்கியிருக்காங்க, 23% ஓட்டை வந்து தூக்கிட்டாங்க. அதாவது 5.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே தூக்கி 18 லட்சம் ஓட்டு திருப்பூரில் வந்து இருக்குது. அடுத்த மதுரைக்கு வந்தோம்னா ஒரு 3.5 லட்சம் மேலே ஓட்டுக்கு மேலே தூக்கிட்டு 23 லட்சம் ஓட்டு வந்து அங்கே இருக்குது. இப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவ்வளோ ஓட்டை வந்து தூக்கி வந்துருக்காங்க. எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் மெயினாக உள்ளதை வந்து நான் வந்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாக்குச்சாவடி மையத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் மக்களை வந்து எப்படியாவது ஓட்டு போட வர வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அன்றைக்கி வேலையை வந்து விட்டுட்டு வந்து ஓட்டு போடுறதுக்காக வர முடியாதுல்ல. அதனால் சில மக்கள் நினைப்பாங்க, ஆமாம் இதை ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு எல்லோரும் வந்து கிளம்பிடுவாங்க. அதனால் வந்து ஓட்டு போட வைக்கணும் அப்படின்ட்டு வாக்குச்சாவடி மையங்களை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மக்கள் தொகையும் பெருகிக்கிட்டு இருக்குது. அதனால இப்போதைக்கு 75,000 வாக்குச்சாவடி மையம். இப்படி ஒரு வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1200 பேர் தான் அப்போ அதிகம் ஓட்டு பண்ணும். 1200 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி மையம் அப்படின்ட்டு இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்களை தேர்தல் ஆணையம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ 97 லட்சம் ஓட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதில் இப்போ தமிழ்நாட்டில் சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எப்பா ஏன் ஓட்டு போயிட்டுப்பா என்னதான் ஏன் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். இல்லாட்டி நிறையா பேருக்கும் வந்து அந்த ஓட்டு வந்து போயிருந்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. இவங்க வந்து பிஎல்ஓ வந்து இது மாதிரி சந்தித்து அதுக்கப்புறம் படிவத்தை வந்து ஃபில் பண்ணி கொடுத்து இது மாதிரி பல ப்ரொசீஜர் வந்து இருக்குது. கடைசியாக ஜனவரி 18க்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களோடதையும் சேர்த்து பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. பார்ப்போம் பிப்ரவரி 17ஆம் தேதி எத்தனை ஓட்டு வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு. ஏன்னா சென்னையிலலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது நம்பரில் 14 லட்சம் ஓட்டு வந்து காலி. இனிமேல் வந்து போக போக அந்த எதிர்வினைகள்லாம் வந்து நடக்கும். என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ நடக்கலை. கிட்டத்தட்ட 9 ஸ்டேட்டு 3 யூனியன் பிரதேசங்களில் இது இப்போ நடந்துருக்கு. இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே இது நடந்திருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதை கீழே கொண்டு வந்துடுங்க. நாளைக்கு இன்னொரு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.